Hi guys, welcome to Jino Industries. இந்த வீடியோவில் நம்ம 3D பிரிண்டர் பற்றின பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பிகினருக்கான வீடியோ தான். உங்களுக்கு ஆல்ரெடி 3D பிரிண்டர் நல்லா தெரியும் அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து 3D பிரிண்டர்னால் என்ன, அதுக்கு வந்து என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, 3D மாடலிங்க்கு என்ன சாஃப்ட்வேர், ஸ்லைசிங்க்கு என்ன, ஸ்லைசர்னால் என்ன, 3D மாடலிங்னா என்ன அப்படின்ற இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் மட்டும்தான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா ஏற்கனவே 3D பிரிண்டர் பற்றின நிறைய விஷயங்கள் வந்து நான் பழைய வீடியோவில் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோஸ் வந்து நிறைய ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட டவுட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக பர்டிகுலராக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். நீங்கள் ஒரு வேளை புதுசாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு 3D பிரிண்டிங்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு கேள்வி என்ன வரும் அப்படின்னா, 3D பிரிண்டிங்னா என்னப்பா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல ஒரு கேள்வியே வரும். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து இந்த தேனஸோட ஒரு ஃபோட்டோ இருக்குது, இதை நீங்கள் நம்ம பேப்பர்லாம் ஜெராக்ஸ் எடுப்போம், இந்த மாதிரியான சின்ன பிரிண்டரில் வந்து 2D பிரிண்டரில் நம்ம தரோம் அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் எப்படி வரும், சேம் இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே தான் வந்து உங்களுக்கு ரிட்டனாக வந்து பேப்பரில் வரும். இதுவே 3D பிரிண்டிங் மிஷினில் நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஏற்கனவே இந்த டிசைன் வந்து பண்ணி தான் உங்களுக்கு வந்து இது ஃபோட்டோவாக வச்சுருக்காங்க, இமேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 3D ஃபைலை நம்ம அப்படியே வந்து 3D பிரிண்டரில் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டாகவே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், மேலே கலரிங் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீ கப்பை நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பேப்பரில் அது கப்புன்னு பார்ப்பீங்க, 3D பிரிண்டரில் ரியலாக எடுத்து யூஸ் பண்ணலாம். இதுதான் வித்தியாசம். இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் புரியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். 3D பிரிண்டரில் நிறைய டைப் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 6 டைப் இருக்குது. அதை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே பழைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அது புரியல அப்படின்னா கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து FDM பிரிண்டர் பற்றி நான் சொல்கிறேன். இந்த FDM பிரிண்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் வந்து ஒரு சின்ன ஒரு அனிமேஷன் மூலமாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மிஷினில் பாருங்கள் எந்த பார்ட் வழியாக எப்படி வந்து பிரிண்ட் ஆகும் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த மாடல் பேர் வந்து பார்த்திங்கன்னா கிரியாலிட்டியில் Ender 3 Max, அந்த ஃபோட்டோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஹீட்டர் நாசல், அதாவது இது உள்ளே தான் வந்து ஹீட்டிங் ஹெட் எல்லாமே இருக்கும், உள்ளே வந்து கூலிங் ஃபேனு இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூடர் செட்டப் வந்து இங்கே இருக்கும், ஒரு கியர் செட்டப் மாதிரி இருக்கும். இது வழியாக வந்து நம்ம ஃபிலமெண்ட்டுன்றது தான் ரா மெட்டீரியல், அதை வந்து இது வழியாக கொடுக்கும்போது அது வந்து இந்த ஹீட்டர் நாசல் வழியாக கீழே வந்து அப்படியே வந்து மெல்ட் ஆகி வரும். ஸோ அது வரும்போது இந்த ஹீட்டர் பெட் அப்படின்ட்டு பாருங்கள், இதில் தான் வந்து அது வந்து அப்படியே வந்து அந்த பிளாட்ஃபார்ம் மேலே லேயர் பை லேயராக அப்படியே வந்து 3Dயாக கன்வெர்ட் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாசலோட ஹெட்டு ரியல் மிஷினில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரூடர் செட்டப் வந்து இதுதான், இந்த கியரில் தான் வந்து ஃபிலமெண்ட் ட்ராவல் ஆகும். இப்போ வந்து இந்த 3D பிரிண்டிங் ப்ராசஸ் ஒரு அனிமேஷனாக பாருங்கள். இந்த ஹீட்டர் நாசல் வழியாக ஃபிலமெண்ட் வந்து இறங்கும், கீழே இருக்க ஹீட்டர் பெட்டில் இந்த மாதிரி மெல்ட் ஆகி அப்படியே வந்து ஒரு சாலிட் பீஸாக மாறும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன லைனாக வந்து நம்மளுக்கு தேவையான ஷேப் வந்து சிஸ்டம்லேருந்து G கோடாக கன்வெர்ட் பண்ணி மிஷினுக்கு கொடுத்துருப்போம். அந்த மிஷின் வந்து இந்த மாதிரி தான் ரன் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லேயர் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறமா அடுத்த லேயர் மறுபடியும் வந்து மேலே ஏற ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு லேயர் பை லேயராக இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டே இருக்கும். இந்த நடுவில் கிராஸாக வருது பாருங்கள், அது பேர் தான் வந்து இன்ஃபில் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யாருக்காவது வேணும் இன்னும் மறுபடியும் நான் இதை வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லேயர் பை லேயராக வந்து இப்படி ஃபில் பண்ணிட்டே வரும். ஃபைனலாக நம்மளுக்கு தேவையான ஆப்ஜெக்ட் கிடைக்கும். இதுதான் வந்து 3D பிரிண்டிங்கோட ப்ராசஸ். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து 3D பிரிண்டிங் பற்றின ஒரு நாலேஜ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியல அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல டவுட்டுன்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவேன். இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிருந்தாரு, இது வந்து ஸ்லோ ப்ராசஸாக இருக்கே அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்த டைம் லேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு 20 mm கியூப் பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா அதோட லேயர் ஹைட்டை பொறுத்து மாறும். மினிமம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு half an hour
அதாவது 15 மினிட்ஸ்லேருந்து ½ hour வரைக்கும் டைம் எடுக்கும் 20 கியூப் பண்ணுறதுக்கு. உள்ளே வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்ஃபில் கொடுக்குறீங்க இதெல்லாம் பொறுத்து மாறும். ஆக்சுவலாக அவர் வந்து இது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருக்கே அப்படின்னு கேட்டார். நீங்கள் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்கன்னா இன்ஜெக்ஷன் மோல்டிங்கில் போகலாம், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமானது. ஆனால் எனக்கு வந்து ஒரு 10 பீஸ் தான் தேவை, 20 பீஸ் தான் தேவை அப்படின்னும் போது, இல்லை கஸ்டமைஸ்டு பீஸ் வேணும் எனக்கு ஒரு பீஸ் அப்படின்னும் போது, இதை விட ஒரு ஸ்பீடான ப்ராசஸ் வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து பெஸ்ட்டான வழி. ப்ரோட்டோடைப்பிங் எல்லாருமே வந்து இதில் தான் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் மோல்டிங்கில் ஏதோ ஒரு கேப் ஒன்று பண்ணுறாங்க, ஒரு சோப்பு டப்பா பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்காக ஒரு டையை செஞ்சு அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அவ்வளோ இது வந்து கரெக்டாக ரிசல்ட் வரல அப்படின்றத பார்க்குறத விட இதில் பார்த்தா ரொம்பவே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் என்னென்ன யூஸ் பண்ணலாம், அதை எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக பார்ப்போம். இது எத்தனை பேர் பார்க்குறீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் இதை வந்து டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா கமெண்ட் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்து தான் நான் வந்து அடுத்த வீடியோ மேக் பண்ணலாமா வேண்டாமான்றது முடிவுக்கு வர முடியும். ஏன்னா ஏற்கனவே நான் 3D பிரிண்டிங்கை பற்றி போட்டாச்சு, பட் அது எல்லாமே வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ இன்னும் யாருக்காவது வந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா எனக்கும் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3D பிரிண்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு STL ஃபைல் எடுத்து அதை வந்து ஸ்லைசர் சாஃப்ட்வேர் எதுலையாவது நம்ம யூஸ் பண்ணி அதை வந்து G கோடாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா 3D பிரிண்டருக்கு அந்த G கோடை சென்ட் பண்ணணும். இதுதான் வந்து ப்ராசஸ். இதில் வந்து நிறைய பேர் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸ்லைசர்னா என்ன, டிசைன் பண்ணுற சாஃப்ட்வேர்னா என்ன அப்படின்ட்டு அதை பார்த்துருவோம். இப்போது என்ஜினியரிங், சிவில் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடியது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக CAD டூல்ஸ் அப்படின்வாங்க. இதில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து CAD டூல்ஸ். இது இல்லாமல் இன்னும் நிறையாவும் இருக்குது. இப்போ இதில் பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா CGI கிராஃபிக் சாஃப்ட்வேர்னுவாங்க, இல்லைனா 3D கிராஃபிக் சாஃப்ட்வேர் அப்படின்வாங்க. இதெல்லாம் CAD டூல்ஸ் சம்மந்தமானது. அந்த CAD டூல்ஸ் அப்படின்றது டைமென்ஷன்ஸ் கொடுத்து மிஷினரிஸ்க்காக பண்ணக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா CG டூல்ஸ்னுவாங்க. இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மினியேச்சர்ஸ், வேறு ஏதாவது சினிமாவுக்கு சம்மந்தமான கேரக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து இதில் தான் வந்து மேக்ஸிமம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட்வேருக்கான டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டுமே வந்து டிசைன் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் தான். அப்படி இல்லைனா நெட்லேருந்து நீங்கள் வந்து ஃப்ரீ மாடல்ஸையும் டவுன்லோட் பண்ணலாம் STL ஃபைலாக. இப்போ நீங்கள் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ டிசைன் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து எதுன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்று CAD டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை 3D கிராஃபிக் சாஃப்ட்வேர் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை நான் நெட்லேருந்து ஏதாவது ஃப்ரீ கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து எடுத்து பிரிண்ட் பண்ண போகிறேன்னா அப்படின்றது நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ STL ஃபைலாக நீங்கள் எடுத்தாச்சு. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிசைனை ஏதாவது ஒரு ஸ்லைசர் சாஃப்ட்வேரில் கொண்டு வரணும். ஸ்லைசர் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. நம்மளோட 3D மாடல் வந்து STL ஃபைலாவோ இல்லை OBJ அப்படின்ற ஃபார்மேட்லேயோ இருக்கும். அதை கொண்டு வந்து இந்த ஸ்லைசர்ன்ற சாஃப்ட்வேர், ஸ்லைசர்ன்றது நார்மலாக அதோட பேர் வந்து ஸ்லைசர்னுவோம். அதில் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்யூரா இருக்குது, ப்ரூசா ஸ்லைசர், ஐடியா மேக்கர், சிம்பிளிஃபை 3D இந்த மாதிரி நிறையா இருக்குது. அது எல்லாமே வந்து ஸ்லைசர்னு தான் சொல்லுவோம். அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லாத்துக்கும் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க போய் தாராளமாக அதில் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் மேக்ஸிமம் வந்து ஓப்பன் சோர்ஸாக தான் இருக்கும். ஸ்லைஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளான ஆப்ரேஷன் தான். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து SD கார்டு இல்லைனா வந்து டேரெக்டாக நீங்கள் மிஷினை வந்து ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தட் தான் இது. ஸ்லைசர் கற்றுக்கிறதுக்காக ரொம்ப நாள் டைம் ஆகும் அப்படின்லாம் யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு ½ hour இருந்தாலே போதும். அதில் இருக்கக்கூடிய செட்டிங் மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். ஒரு வாட்டி நீங்கள் செட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் மாடலை உள்ளே கொண்டு வந்து வச்சிங்கன்னா போதும். ஸ்லைஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் G கோடாக கன்வெர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே கைஸ், 3D பிரிண்டிங் பற்றி ஓரளவுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் யாருக்கு டீட்டெயில் வேணும்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான் நான் வந்து அதுக்கு அடுத்தது வீடியோஸ் வந்து எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பார்க்க முடியும். ஏன்னா வியூஸ் போகாத வீடியோ வந்து நான் போட விரும்பல. எப்படியும் இது வந்து ஏற்கனவே நான் வந்து நிறைய அதிகமாக சொல்லியிருக்கேன். இப்போ இருக்க ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி மறுபடியும் நான் வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் போடணுமா வேண்டாமா அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்க அப்படின்னா இப்போ இருக்க க்யூரா, ப்ரூசா ஸ்லைசர் எல்லாமே இப்போ அப்டேட்டட் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து அப்படியே ரெகுலராக ஒரு கிளாஸ் மாதிரி எல்லாத்தையும் அப்படியே எடுத்துடலாம். பார்ட் பை பார்ட்டாக எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் அழுத்தி விடுங்க. யாருக்காவது 3D பிரிண்டர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி 3D பிரிண்டர்ஸ் வாங்கலாம். சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எது வேணாலும் பண்ணிக்கலாம். 3D பிரிண்டிங் சர்வீஸும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். CAD டிசைன் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எதாவது வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க கைஸ். தேங்க்யூ. மறுபடியும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.